ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ நான் ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறேன். 80s 90ஸ்லாம் செய்யப்பட்ட ஒரு ஸ்வீட் ரெசிபி. இப்போ நம்மளால் மறக்கப்பட்ட ஒரு ஸ்வீட்னு கூட இதை சொல்லலாம். இதை ஏழைகளின் அல்வான்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதை செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 3/4 கப் பச்சரிசி மாவு, ஒரு கப்பு வெல்லம், அடுத்தது தேங்காய் துருவல். எனக்கு ஓடை விட்டு வெளியில் வந்துருச்சு தேங்காய் மூடி, அதனால் நான் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு அரை கப் தேங்காய் துருவல், ஒரு 2 டேபிள் ஸ்பூனு கடலைப்பருப்பு, அப்புறம் ஏலக்காய் பொடி, ஒரு பிஞ்சு சால்ட்டு, இந்த ஸ்வீட்டை தூக்கி கொடுக்கணும் சால்ட்டு. இப்போ இதுதான் இதுக்கு தேவையான பொருள்கள். நெய்யோ எண்ணெயோ எதுவுமே இதுக்கு தேவையில்லை. இப்போ முதல்ல இந்த கடலைப்பருப்பை கழுவிட்டு நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நெத்து பதமாக வேக வச்சுக்கலாம். கடலைப்பருப்பை கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம அடுப்பு பற்ற வச்சு வேக வச்சுக்கலாம். நீங்கள் அடிகனமான எந்த பாத்திரத்தில் வேணாலும் செய்யலாம். நான் ஒரே பாத்திரமாக இந்த வானல்லையே செய்ய போகிறேன். இப்போ வாங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடலைப்பருப்பை போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு விரிஞ்சிலாம் வேக வேணாம், நெத்து பதமாக வெந்தால் போதும். கடலைப்பருப்பு வேகட்டும், பார்க்கலாம். இப்போ கடலைப்பருப்பு வெந்துட்டுருக்குது. இப்போ அதுக்குள்ளே நம்ம இந்த அரிசி மாவை ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கிட்டா நம்ம கட்டி கட்டாது. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இட்லி மாவு பதத்தில் இருக்குது. நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்தில் கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ கரைச்சி வச்சாச்சு. கடலைப்பருப்பு வேகட்டும், பார்க்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக கடலைப்பருப்பை காமிச்சிட்டு வேக வச்சேன். நீங்கள் கடலைப்பருப்பை கழுவி வேக வச்சுட்டு அது வேகிறதுக்குள்ளேயே இந்த வெல்லத்தை பொடி பண்ணுறது, தேங்காய் துருவுறது, இந்த மாவை கரைச்சி வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் செஞ்சிங்கன்னா அதுக்குள்ளேயே கடலைப்பருப்பு வெந்துடும். டக்குன்னு நமக்கு வேலை முடிஞ்சிடும். இப்போ நம்ம கடலைப்பருப்பு வேகிற போது நம்ம இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடலைப்பருப்பு நெத்து பதத்தில் வெந்துருச்சு. இந்த அளவு வெந்தால் போதும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை இதில் சேர்த்துக்கலாம். மொத்தமாக 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். கடலைப்பருப்பு வேக வைக்க 1 டம்ளர் ஊற்றினேன். மாவை கரைக்கிறதுக்கு 2 டம்ளர் ஊற்றினேன். அதாவது 600 ml தண்ணி இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கைவிடாமல் கொஞ்சம் கிண்டி விட்டால் போதும். மாவு வெந்து வருது பாருங்கள், வெந்து சேர்ந்து வருது. இந்த சமயத்தில் நம்ம வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்த தண்ணிங்கிறதுனால மாவு உடனே வெந்துருச்சு பாருங்கள். வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் கட்டி கட்டியாக இருந்தாலும் கவலை இல்லை, எல்லாம் கரைஞ்சி நல்லா வந்துடும். இப்போ ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். அது ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டு, அந்த ஸ்வீட்டை தூக்கி காமிக்காதனால தான். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டு.
ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும், வெல்லம் கரையட்டும், பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம இதை கொஞ்சம் கைவிடாமல் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். அடி பிடிக்காது. நெய்யெலாம் தேவையே இல்லை இதுக்கு. வெல்லம்லாம் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது, அதெல்லாம் கரையட்டும். அடியெல்லாம் எதுவுமே பிடிக்கல பாருங்கள். நம்ம நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை. இப்போ வந்து நம்ம தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி போட்டாலும் போட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சி. இதை நம்ம தட்டில் ஊற்றி தட்டி வச்சுக்கலாம். ஆறினவுடனே கட் பண்ணி நம்ம டைமண்ட் சைஸில் கட் பண்ணி கொடுக்கலாம். இல்லைனா பவுலில் போட்டும் நம்ம எந்த பாத்திரத்தில் போட்டாலும் அந்த டிசைனில் இது இருக்கும். அப்படியே அந்த ஷேப்லேயே வரும். சூடாக வேணாலும் சாப்பிட்லாம். இது எப்பயுமே முதல் நாள் சாயந்தரம் செஞ்சுட்டு மறுநாள் காலையில் சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை நம்ம தட்டுக்கு மாற்றிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தட்டில் இன்னும் நெய் எதுவுமே தடவலை. ஈரமாக இருக்குது. கழுவிட்டு வந்திருக்கேன். தட்டு ஈரமாக இருக்குது. இந்த பவுலும் அதே மாதிரி தான் கழுவிட்டு தான் வந்திருக்கேன். ஈரமாக தான் இருக்குது. எதுவுமே நான் சேர்க்கலை. இப்போ இதில் நம்ம இதை வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பவுல்லையும் கொஞ்சம் வச்சுக்கலாம். பவுல் ஷேப்பில் கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் நான் இது மாதிரி வச்சுட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தட்டில் ஃபுல்லாக கொட்டி பரவலாக ஆக்கியிருக்கேன். சும்மா ஈர கையால் தான் இப்படி தட்டி விட்டேன். அதே மாதிரி பவுல்லையும் கொஞ்சம் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், வானலில் ஒட்டவே இல்லை. நான் வந்து லெஃப்ட்டில் வீடியோ எடுத்துக்கிட்டு ரைட்டால் செய்யறதுனால தான் என்னால் செய்ய முடியல. அதனால தான் நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தட்டில் கொட்டுறதை காட்டலை. நான் இப்போ எல்லாத்தையும் தட்டுக்கும் இந்த பவுலுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். நான் வந்து கொஞ்சம் கூட எண்ணெயோ நெய்யோ யூஸ் பண்ணவே இல்லை. இது நல்லா ஆறினோடனே நம்ம விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்படியே வந்து இது பேர் வந்து வெண்ணெய் புட்டு. 80s 90s 70sலலாம் இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபியாக செய்வாங்க. ஈவினிங்கில் செஞ்சு நைட்டு ஆற விட்டு காலையில் கட் பண்ணி கொடுப்பாங்க. சூடாக வேணாலும் இந்த மாதிரி பவுலில் போட்டு ஸ்பூன் போட்டு கொடுப்பாங்க. நம்ம சாப்பிட்லாம். இது வந்து வெண்ணெய் மாதிரி வழுக்கிட்டு போகும். எந்த பாத்திரத்தில் வச்சிங்கனாலும் அப்படியே வழுக்கிட்டு போகும். அதனால தான் வெண்ணெய் புட்டுன்னு பேர் வந்தது போல இருக்குது. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பை. தேங்க்யூ.